ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன், நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணி சடனாக ஒரு ஃபால் கொடுத்தவன் ரைஸ் ஆகி திரும்ப ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாலே ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆனவன் நேராக நம்மளோட S2வை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே போயிருக்கான். அங்கே போய் ஒரு W பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கான். நாம் இந்த லைன்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 22,800 அந்த ப்ரைஸுக்கு கீழே போகும்போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சா மட்டும்தான் மார்க்கெட்டால் 800 கீழே நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் சப்போர்ட் இல்லை. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். நேராக பாருங்கள், ஒரு ஸ்விங்கு கொடுத்தான். எக்ஸாக்டாக நம்மளோட S2வில் சப்போர்ட் எடுத்தான். 12 மணிக்கெலாம் S2வில் சப்போர்ட் எடுத்தான். S1ல் போய் ரிஜெக்ட் ஆனான். திரும்பியும் வந்தான், S2வில் சப்போர்ட் எடுத்தவன் நேராக பாருங்கள் S1-ஐ ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி அதுக்கு மேலே போய் நேராக க்ளோஸ் ப்ரைஸில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான். க்ளோஸ் ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகி இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு ஓப்பன் ப்ரைஸ்க்கு பிலோ வந்துருச்சு. கடைசியாக ஒரு 10 நாளுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு. நேற்று ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ப்ரைஸ் கிடச்சிது. திரும்பியும் ட்ரெண்டை வீக் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,187, 23,068, 22,830, 22,712. இதுதான் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னா, ப்ரீமியத்தில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. நாம் நேற்று சொல்லியிருந்த அதே விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, மார்க்கெட் 22,800 அந்த ப்ரைஸுக்கு கீழே, இப்போ நேற்று ப்ரீவியஸ் டே லோவும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை உடச்சி கீழே போகும்போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும். மார்க்கெட் அதுக்கு மேலே இருக்கிற வரையும் ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே ஸ்டாப் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் கரண்ட் எக்ஸ்பைரி, அதாவது நாளைக்கு முடிவு போகிற அந்த எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் ஒரு வேகமாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 800க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல வேகமாக கீழே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ். இந்த ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பாட்டை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்பாட்டை வந்து எப்போயுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். ஸ்பாட்டை தாண்டி ப்ரீமியத்தில் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். செல்லர் ஒரு பிக் பிளேயர், இன்ஸ்டியூஷன் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே செல் பண்ணுறது ஆப்ஷன்ஸு தான். ஃப்யூச்சர்லேயும் ஆப்ஷன்ஸ்லேருந்தே அவன் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ். நீங்கள் எந்த செக்மெண்ட்டை ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செக்மெண்ட்டில் உங்களால் லாபகரமாக பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸை பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ்லாம் என்ன லெவல் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்க லெவல்ஸ் தான். இதை இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி நாம் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.